வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் கருமேகங்கள் சூழ்ந்து அங்கங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் நெல் பயிர், மக்காச்சோளம் அறுவடை வைத்திருப்பவர்கள் விரைவாக அறுவடை முடித்துக் கொள்ளுங்கள். வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கடுமையான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் அங்கே லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேகங்கள் சூழ்ந்து உங்களை பயமுறுத்தும் அளவுக்கு மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். மழை என்பது ஓரிரு இடங்கள் ஆங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. வரும் நாட்கள் அதிலும் மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. காற்று வங்கக்கடலில் உயரழுத்தம் இருந்தாலும் தென்கிழக்கிலிருந்து காற்று தமிழகத்தில் வட மேற்காக பயணித்து கொண்டிருக்க உள்ளே நுழைகிறது என்பதால் இன்று பெரிய அளவில் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஓரிரு இடங்களில் 101 டிகிரியும் ஓரிரு இடங்களில் 102 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வரும் நாட்கள் நாளை முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும். அதிலும் மார்ச் 10ஆம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் முழுமையாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் 7 வெயில் சற்று அதிகரிக்கும். கடுமையான உச்சபட்ச வெயிலாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் கடுமையான உயரழுத்தம் வலுவாக நிலை கொண்டுள்ளது. இந்த உயரழுத்தம் வரும் நாட்கள் படிப்படியாக விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 8ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் 9ஆம் தேதி முதல் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஐ விட 10, 11, 12 அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் 15ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி சுமத்ராவுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மார்ச் 16, 17 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இப்போது வரும் நிகழ்வை விட மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து வரும் நிகழ்வு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் லேசான குளிர் இருந்தாலும் ஆனால் காற்று வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் காற்று தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக காற்று தமிழகத்தில் நுழைகிறது என்பதால் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று உச்சபட்ச வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் இரு இடங்களில் 101, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று தமிழகத்தில் மதியம் 1 மணி முதல் 5 மணி வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மாலைக்கு பிறகு வெயில் படிப்படியாக குறைந்தாலும் இரவு நேரங்களில் நாளை குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. உயர் அழுத்தம் இப்போது சற்று விலகி இருந்தாலும் நாளை மீண்டும் சற்று தெற்கே முன்னேறி வந்து அந்தமானுக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் குளிர் இருக்க வாய்ப்பது இன்று இரவு நேரங்களில். அதே வழியில் நாளை மார்ச் 8ஆம் தேதி தமிழகத்தில் சற்று வெயிலின் தாக்கம் 1 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்பது. அதே வழியில் இப்போது கர்நாடகாவில் நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் இறங்கி லட்சத்தீவு அருகே கேரளா அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை ஈர்க்கும். அதே வழியில் சுமத்ராவுக்கும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் என்பதால் மார்ச் 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மார்ச் 9ஆம் தேதி. மார்ச் 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. கொட்டி தீர்க்கும் மழை அல்ல, லேசான முதல் மிதமான மழை. அது டெல்டா மாவட்டங்கள், சென்னை
வரை கடலோர மாவட்டங்கள் சென்னை வரை கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு. அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு தான் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலான மழைப்பொழிவாக மத்திய மாவட்டங்கள், அதே வழியில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்கள்லாம் பரவலாகவே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மேற்கே வர பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மார்ச் 10ஆம் தேதி. மார்ச் 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 11ஆம் தேதி. மார்ச் 12, 13 தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளாவுக்கும் கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 8, 9, 10 தேதிகளில் 11, 12 தேதிகளும் தொடர்ந்து கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகாவுக்கு மழை இருந்தாலும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி சுமத்ராவுக்கு வரும் காற்று சுழற்சி மெல்ல முன்னேறி வந்து மார்ச் 12, 13 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். நிலநடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 12, 13 தேதிகள். மார்ச் 14, 15 தேதிகளும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதே வழியில் மார்ச் 15ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர தமிழகத்தில் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். மார்ச் 15ஆம் தேதி சற்று டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 16ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு காற்று கூடுதலாக வருகையின் காரணமாக அதே வழியில் அரபிக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அதே வேளையில் வட மாநிலங்களிலும் ராஜஸ்தான், அதே வழியில் ஒடிசா இந்த இடங்களிலும் குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கூடுதலாக கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் 18, 19, 20 தேதிகளில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி மார்ச் 16, 17 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் அதன் பிறகு அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அதேவேளையில் வட மாநிலங்களிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை தொடர்ந்து ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து மார்ச் 17ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதற்கு முன்னதாக லேசான மிதமான மழையாக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக கனமழையாக மாறும். மார்ச் 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை. மார்ச் 17ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். கனமழையாக கிடைக்கும் ஆங்கங்கே. மார்ச் 18, 19, 20, 21 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை இரவு நேரங்களில் அங்கங்கே தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவடை வைத்திருப்பவர்கள் நீங்கள் விரைவாக உங்கள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்ளுங்கள். வரும் நாட்கள் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உங்களை மிரட்டும் வானிலையாக அமையும். ஆனால் கடுமையான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் கருமேகங்கள் சூழ்ந்து உங்களை மிரட்டும் அளவுக்கு கருமேகங்கள் சூழ்ந்து வரும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் தொடர்ந்து லேசான மழைப்பொழிவு அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து. ஆனால் வட மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை, வெயிலை பொறுத்தவரை இன்று மார்ச் 7ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். வரும் நாட்கள் மார்ச் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் தமிழகத்தில் தரைக்காற்று கணவாய் பகுதிகளில் லேசான தரைக்காற்று வரும் நாட்கள் அமையும். மார்ச் 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான தரைக்காற்று இருந்தாலும் காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான தரைக்காற்று இருக்கும். காற்று சுழற்சி மேற்கே மாலத்தீவு சென்ற பிறகு கணவாய் பகுதிகளில் மட்டுமே லேசான தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.